கோயம்புத்தூர்ல தேர்தல் நிப்பாட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாக பல தகவல்கள் வந்திருக்கு. பர்டிகுலரா கோயம்புத்தூர்ல ஏன் தேர்தல் நிப்பாட்டுறதுக்கான வாய்ப்பும் சூழலும் தொடர்ச்சியா ஏற்பட்டுட்டே இருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அஜெண்டா என்ன? கோயம்புத்தூர் பகுதிகள் முழுக்க அண்ணாமலைக்கு ஆதரவா வட மாநிலத்தை சார்ந்தவங்க தேர்தல் களத்துல இறக்கி விடப்பட்டிருக்காங்க. இதனால ஒரு மிகப்பெரிய கலவரம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே கோவையில தேர்தல் களம் எப்படி இருக்கு? எவ்வளவு வட மாநிலத்தை சார்ந்தவங்க அங்க இறக்கப்பட்டிருக்காங்க? என்ன பொசிஷன் அங்க? மதுரை ஹைகோர்ட் இப்படி ஒரு ஆர்டரை கொடுத்ததுக்கு பிறகும் அண்ணாமலை ஏன் அடங்க மறுக்கிறாரு? தொடர்ச்சியா கோவை தேர்தல் களத்துல ஒரு குழப்பத்தை ஏன் ஏற்படுத்துறாரு? வணக்கம், இது சத்யராஜின் நேர்பட கேள். இன்னும் 2 நாள்ல தேர்தல் வரப்போகுது. பலகட்ட பிரச்சாரங்கள் தீவிரம் அடைஞ்சிட்டு இருக்கு. ஆனா இந்த சூழ்நிலையில பாத்தீங்க அப்படின்னா தேர்தலை நிப்பாட்டுறதுக்கு சில வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதுல குறிப்பா கோயம்புத்தூர் பகுதியில, கோயம்புத்தூர்ல ஏன் தேர்தலை நிப்பாட்டணும், யாரு தேர்தலை நிப்பாட்டணும்னு ஆசைப்படுவாங்க அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். கோயம்புத்தூர்ல மும்முனை போட்டி நடக்குது அப்படிங்கிறாங்க. ஒரு பக்கம் திமுக, இன்னொரு பக்கம் அதிமுக, இன்னொரு பக்கம் பாஜக. இதுல குறிப்பா திமுகவும் பாஜகவுக்கும் தான் ஸ்ட்ரெயிட்டான போட்டி அப்படின்னு சொல்லி பாஜக தரப்புல சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா யதார்த்த களச்சூழல் எப்படி இருக்கு அப்படின்னா, திமுகவோட கேண்டிடேட்டான கணபதி ராஜ்குமாருக்கும் அதிமுக கேண்டிடேட்டான சிங்கை ராமச்சந்திரன், இவங்க 2 பேருக்கு இடையில தான் ஒரு டஃப்பான வார் போயிட்டு இருக்கு. ஆனா அண்ணாமலை ஜெயிக்க போறாரு, அண்ணாமலைக்கும் திமுகவுக்கு இடையில பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு, அண்ணாமலை செகண்டா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை உயர்த்தி காமிக்கிறதுக்காக பாஜக ஏதோ பயங்கரமான ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு ஒரு பெரிய சக்சஸை காமிக்க போறதாக ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திட்டே இருக்காங்க. ஆனா தேர்தல் கள நிலவரங்கள், பல சர்வேக்கள், ஊடகங்களுடைய கருத்துக்கள், கடந்த கால வரலாறுகள் இதெல்லாம் பார்க்கும்போது கோவை களம் என்பது திமுகவினுடைய கணபதி ராஜ்குமாருக்கும் அதிமுகவினுடைய சிங்கை ராமச்சந்திரனுக்கு இடையில கூடிய போட்டி தான். இங்க அண்ணாமலை சீன்ல கிடையாது அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை ஆரம்பத்திலிருந்தே திருப்பி சொன்னார், நான் தேர்தலில் நிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அது நேரடியா பாஜகவினுடைய தலைமைக்கே சொன்னார், தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க, நான் தேர்தல் எல்லாம் நிக்க முடியாது, நின்னா டெபாசிட் கூட வாங்க மாட்டார் அப்படின்னு அவருக்கு நல்லா தெரியும். அதனாலதான் தொடர்ச்சியா தேர்தல் களத்தை சந்திக்கிறதுக்கு அவர் பின்வாங்கிட்டே இருந்தார். எலெக்ஷன்ல நிக்க மாட்டார். ஆனா இந்த தடவை பாஜகவினுடைய தலைமையே சொல்லிருச்சு, இங்க பாரு, பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறது தேர்தலில் நீங்க வாங்கக்கூடிய ஓட்டு பர்சன்டேஜ் வச்சுதான் நாங்க முடிவு பண்ண போறோம். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவே தெரியாது. நீங்க சொல்லக்கூடிய 20% ஓட்டை வாங்கி காமிங்க, அதுக்கு நீ தேர்தலில் நிக்கணும். குறிப்பா அண்ணாமலையா இருக்கட்டும், இல்ல கவர்னர் பதவியிலிருந்து ராஜினாமா பண்ணிட்டு வந்த தமிழிசையா இருக்கட்டும், இது மட்டும் இல்லாம தெற்க பொன்னாரா இருக்கட்டும், நயினார் நாகேந்திரா இருக்கட்டும், இது மாதிரி பாஜகவினுடைய முக்கியமான தலைவர்கள்னு அவங்களே சொல்லிக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே களத்துல இறக்கி விட்டு 20% ஓட்டை நீங்க காமிச்சிடணும் அப்படிங்கிறது ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கு. இதனாலதான் பாத்தீங்கன்னா அண்ணாமலைக்கு தேர்தலை நிக்க விருப்பமே இல்லைன்னாலும் இன்னைக்கு அவர் தேர்தலை நின்றுருக்காரு. எப்படியாவது தேர்தலை நிறுத்திடணும் அப்படிங்கிறதுல அவருக்கு ஒரு ஐடியா இருக்கு. நீங்க ஆரம்பத்துல தேர்தலுக்கு மனு தாக்கல் பண்ணாங்க இல்லையா, அப்பவே 2 மனுவா கொடுத்தாரு. நீங்க அவர் கொடுத்த அந்த ஜுடிஷியரி பாண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதே தப்பு. அந்த ஸ்டாம்ப் பேப்பர் அவர் கொடுக்க கூடாது. அது அப்பவே மிகப்பெரிய சர்ச்சையா மாச்சு. எப்படியாவது அண்ணாமலை தன்னோட வேட்புமனு டிஸ்குவாலிஃபை பண்ணா சந்தோஷம், தேர்தல நிக்க வேண்டியது இல்ல, இந்த தமிழ் மக்கள் முன்னாடி மான மரியாதை காப்பாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்பவே ஐடியா போட்டாரு. ஆனா அது ஒர்க் அவுட் ஆகல. அவருடைய மனு ஏற்கப்பட்டுச்சு. அவர் கேண்டிடேட்டா நின்னு பிரச்சாரம் பண்றாரு. பிரச்சாரம் பண்ணும்போது என்ன பண்றாரு, முதல்ல மோடியை கூப்பிட்டாங்க, அமித்ஷாவை கூட்டுவாங்க, நட்டாவை கூட்டுவாங்க, ராஜ்நாத் சிங்கை கூட்டுவாங்க, ஸ்மிருதி இரானியை கூட்டுவாங்க, அனுராக் தாக்கர் கூட்டுவாங்க, மினிஸ்டர்களையா கொண்டு இறக்குறதுக்கு அவர் முயற்சி பண்ணாரு. 7-8 தடவை மோடி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போனாரு. குறிப்பா நீங்க கோவை பகுதியில் இந்த ரோடு பிரச்சாரம் எல்லாம் பண்ணி பார்த்தாரு, ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகல. ரோடு பிரச்சாரத்துக்கு ஆளே வரல. அந்த கார்லயே பாத்தீங்கன்னா அண்ணாமலை மேல நின்று கை காமிக்காரு, ஓடு ஓடு ஓடு, முன்னாடி ஓடு முன்னாடி ஓடு அப்படிங்கிறாரு. இந்த காமெடியில் வரும் பாத்தீங்களா, தள்ளு 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 தள்ளுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தன்னோட கூட்டத்துல மோடி வண்டி போயிட்டு இருக்கும்போது முன்னாடி ஆள் இல்லாதனால எல்லாம் முன்னாடி வாங்க கத்துறாரு அவரு. ஆனா பாத்தீங்க அப்படின்னா யதார்த்தமான கோவை கிழமை இதுதான். இந்த கலவ நிலவரம் கண்டிப்பா அண்ணாமலைக்கு தெரியும். ஊர்ல வேற யாருக்கு தெரியுதோ அண்ணாமலைக்கு நல்லா தெரியும் தான் தோக்க போறோம் அப்படின்னு. அது டெபாசிட் வாங்காம தோக்க போறாரு அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். இந்த சூழ்நிலையில தன்னுடைய கௌரவத்தை காப்பாத்திக்கிறதுக்காக எப்படியாவது தேர்தலை நிறுத்திடணும்பா அப்படின்னு தொடர்ச்சியா கன்ஸ்ட்ரக்டிவா வேலை பார்த்துட்டு இருக்காரு. அது ஏன் கன்ஸ்ட்ரக்டிவ்னு சொல்றோம் அப்படின்னா, 1 நாள் 2 நாள் நடந்த மிஸ்டேக்ஸ் கிடையாது, விதிமீறல் கிடையாது. அவருடைய ஒட்டுமொத்த பிரச்சார பயணத்தை எடுத்து பாருங்க. கோவையில என்னைக்கு தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிச்சதோ எல்லா நாளும் ஏதாவது ஒரு விதிமீறல்ல ஈடுபட்டுக்கிட்டே இருக்காரு. ஏன், அவர் பணம் கொடுக்கிற வீடியோவே வெளியே வந்துச்சு. ஆரத்தி எடுக்கும்போது பணம் கொடுத்த வீடியோ சோசியல் மீடியால வைரலா வந்தப்ப கூட அவர் மேல எந்த வழக்கும் போடப்படல. அவர் எதுவும் பண்ணல. அவரை ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறது அவருக்கு பெரிய விருப்பமே. ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி திமுக கேண்டிடேட் கணபதி ராஜ்குமார் ஒரு பிரஸ் மீட்ல தெளிவா காமிச்சார், அறிக்கை எடுத்து எந்தெந்த தேதியில அண்ணாமலை என்னென்ன விதிமீறல்களை பண்ணிருக்காரு, இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் அவரை போனா போதும் விட்டுட்டாங்க. அவருக்கு என்ன ஆசை அப்படின்னா தேர்தலை நிறுத்தணும்னு ஆசை. தேர்தல் ஆணையமே அது ஒத்துழைக்க மாட்டேங்குது. இது ரொம்ப முக்கியமான சம்பவம் என்னன்னா, போன வாரம் கோவை பகுதியில்
இருக்கக்கூடிய ஆரப்பாளையம் பகுதியில் அவர் என்ன பண்ணாரு, தேர்தல் பிரச்சாரத்தை நைட்டு 10 மணிக்கு மேல பண்ணார். நமக்கு இயல்பா வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, சாதாரண ஒரு மனுஷனுக்கு தெரியும் 10 மணிக்கு மேல தேர்தல் பிரச்சாரம் பண்ணக்கூடாது, அதுலயும் குறிப்பா ஸ்பீக்கரை வண்டியில கட்டிக்கிட்டு பேசிட்டு போக கூடாது, இது டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு தெரியும். அதையும் தாண்டி இவர் 10 மணிக்கு மேல பிரச்சாரம் பண்ணார். 11 மணி வரைக்கும் பிரச்சாரம் பண்ணி அன்னைக்கு தேர்தல் ஆணையம் வந்து இவர் மேல வழக்கு போட்டிருக்காங்க. காவல்துறை தான் வழக்கு போட்டிருக்கு. உடனே அவர் என்ன சொன்னாரு, திமுக அரசாங்கம் என் மீது வழக்கு போட்டுருது, என்னுடைய வெற்றியை தடுக்க முயற்சிகள் நடக்குது, நான் தேர்தல் பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு பாக்குறாங்க, நான் கட்சிக்காரனை சந்திக்க கூடாதுன்னு பாக்குறாங்க அப்படின்னாங்க. கொஞ்சமாவது ஒரு ஐபிஎஸ் படிச்ச மூளை இருந்தா அவர் இதை சொல்லுவாரா? இன்னைக்கு தேர்தல் தேதி டிக்ளேர் பண்ணதுக்கு பிறகு தமிழ்நாடு காவல்துறையை, குறிப்பா தேர்தலில் ஈடுபடக்கூடிய காவல்துறை கட்டுப்பாட்டுல யார் இருக்கா? எலெக்ஷன் கமிஷன் தான் கட்டுப்படுத்தி. எலெக்ஷன் கமிஷன் ஒரு ரூல்ஸ் வச்சிருக்கு, கோட் ஆஃப் கான்டாக்ட்னு சொல்றாங்க. அந்த கோட் ஆஃப் கான்டாக்ட்ல தெளிவா சொல்லுது. என்ன சொல்லுது? 10 மணிக்கு மேல பிரச்சாரம் பண்ணாதீங்க, குறிப்பா ஸ்பீக்கரை வச்சு பிரச்சாரம் பண்ணாதீங்கன்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த காவல்துறையும் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகு தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டுல இருக்கு, அவங்க தான் அதை நடத்தி வழி நடத்திட்டு போகக்கூடியவங்களா இருக்காங்க. ஆனா அண்ணாமலை என்ன சொல்றாரு, திமுக அரசாங்கம், திமுகவினுடைய காவல்துறை என்ன வந்து செயல்பட விடாம தடுக்குது அப்படிங்க. நீங்க ஒரு ஐபிஎஸ் படிச்சிருக்கீங்க, காவல்துறையில வேலை பார்த்திருக்கீங்க, குறிப்பா கர்நாடகால சில தேர்தல் நேரங்கள்ல தேர்தல் வேலையும் பார்த்திருக்கீங்க, இது எல்லாம் உங்களுக்கு தெரியும். 10 மணிக்கு மேல பிரச்சாரம் பண்ணக்கூடாது, எலெக்ஷன் கமிஷன் தான் அதை கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் போற போக்குல அடிச்சு விடுறது எவனுக்கு தெரிய போகுது அப்படின்னு. இது மட்டும் இல்லாம நேத்து பாத்தீங்க அப்படின்னா சூலூர் பகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு 10 மணிக்கு மேல வண்டியோட லைட் ஆஃப் பண்ணிட்டு ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணி பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுக்கு பிறகும் இவர் இறங்கி பிரச்சாரத்தை பண்றாரு. போலீஸ்காரங்க என்ன பண்றாங்க, வந்தோடனே வண்டி சாவியை பிடிக்கிட்டு போயிட்டாங்க. அப்படிதான் செய்ய முடியும். 10 மணிக்கு மேல கண்டிப்பா தேர்தல் பிரச்சாரம் பண்ணக்கூடாது, இது தேர்தல் விதிக்கு முரண்பாடான விஷயம் அப்படின்னு சொல்லி தெளிவா இருக்கு. இதுக்கு என்ன பண்றாரு, இந்த சாவி போடுங்க நடு ரோட்ல இறங்கி தர்ணா பண்றாரு. ஒரு கட்சியோட தலைவர், ஐபிஎஸ் படிச்சவர், 10 மணிக்கு மேல தேர்தல் பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுக்கு பிறகும் நடு ரோட்ல தர்ணா பண்ணி 2 மணி நேரம் டிராபிக். இந்த 2 மணி நேரம் டிராபிக் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் சிட்டிக்கு வெளியே இருக்கிறவங்க, கோயம்புத்தூருக்குள்ள வந்துகிட்டு இருந்தவங்க எல்லாம் பிளாக், ஆம்புலன்ஸும் பிளாக் ஆயிருக்கு. சிட்டிக்கு உள்ளேயே, அதாவது கோயம்புத்தூர்ல இருந்து சூலூரை தாண்டி வெளியே போறாங்க இல்லையா, இந்த பல்லடம் போறவங்க இல்ல அந்த பக்கம் வேற எங்காவது ஊருக்கு போறவங்க, இந்த பஸ் எல்லாம் பிளாக். நான் நினைக்கிறேன் மக்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது சுமூகமா அவங்களை அப்ரோச் பண்ணணும். மக்களை கஷ்டப்படுத்துற வேலையை வந்து தொடர்ச்சியா வந்து அண்ணாமலை பார்த்துட்டு இருக்காரு. தேர்தல் பிரச்சாரத்தில் தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்காரு. இது மாதிரியான சூழல்ல தேர்தல் ஆணையம், காவல்துறையும் நேரடியாக கேட்கறாங்க, நீங்க 10 மணிக்கு மேல பிரச்சாரம் பண்ணாதீங்க அப்படின்னு. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, 10 மணிக்கு மேல நான் பிரச்சாரம் பண்ணலையே, தேர்தல் விதி எடுத்து பாருங்க, ஸ்பீக்கர் தான் கட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு, மக்களை போய் சந்திக்க கூடாதுன்னு சொல்லலையே அப்படிங்கிறாரு. நான் என்ன கேட்கிறேன், உண்மையிலேயே நீங்க ஐபிஎஸ் படிச்சவர் தானா? 2014 மதுரை ஹைகோர்ட்ல என்ன உத்தரவு வந்துச்சு, தெளிவா சொல்லியிருக்காங்க. அந்த உத்தரவுல 10 மணிக்கு மேல எந்த ஸ்பீக்கரும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாம மக்களை போய் சந்திச்சு டோர் டு டோர் ஸ்டெப்ல பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு மதுரை ஹைகோர்ட் கொடுத்திருக்கு நோட்டீஸ். இது தேர்தலுக்கு மட்டும் கிடையாது, திருவிழாக்களா இருக்கட்டும் இல்ல வேற ஏதாவது பொது நிகழ்ச்சிகளா இருக்கட்டும், இது எதுவுமே 10 மணிக்கு மேல மக்களை போய் சந்திச்சு டோர் டு டோர் கூட இல்ல பொதுக்கூட்டமோ எதுவும் நடத்தக்கூடாதுன்னு 2014 தெளிவா ஆர்டர் கொடுத்துருக்கு, நோட்டீஸ் இருக்கு. இதை அண்ணாமலை படிச்சு பார்க்கலையா? ஏங்க, ஹைகோர்ட் உத்தரவு கொடுத்துருங்க, அந்த உத்தரவு மீறி நீங்க செயல்பட்டு இருக்கீங்க, இதனால உங்க மேல வழக்கு போடப்பட்டு இருக்கு, ஏதோ உங்களுடைய வெற்றியை வந்து தோக்கடிக்கிறதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நீங்க வந்து சொல்றீங்க. உண்மையிலேயே பார்த்தா தேர்தல் விதிமீறலை மீறின உங்களுக்கு தேர்தல் நிறுத்தத்தான் பட்டிருக்கணும். அதைத்தான் நீங்களும் ஆசைப்படுறீங்க. தேர்தல் நிப்பாட்டிடுச்சுன்னா நம்ம மான மரியாதை காப்பாற்றப்படும் அப்படின்னு நினைக்கிறீங்க. நீங்க அதுக்காக நீங்க எல்லா கலாட்டாக்களையும் பண்றீங்க. இது மட்டும் இல்லாம திமுகவினுடைய கேண்டிடேட் நேரடியாவே வந்து பத்திரிகையாளர் சந்திப்புல சொன்னாரு, வட மாநிலத்தை சார்ந்தவங்களை இந்த வீடு வீடா போய் பிரச்சாரம் பண்றதுக்கு ஒரு பயன்படுத்துறாரு அப்படிங்கிறாங்க. நான் கேட்கிறேன், ஹிந்திக்காரங்களை ஏன் தேர்தல் பிரச்சாரத்தில் நீங்க பயன்படுத்துறீங்க? அவங்க வட மாநிலத்துல இருந்து வேலை செய்யறதுக்கு வந்திருக்காங்க, அவங்க கையில நோட்டீஸை கொடுத்து அவங்க இங்க இருக்கக்கூடிய வீடுகளுக்கு எல்லாம் அனுப்புறது அப்படிங்கிறது எந்த வகையில நியாயமானது? அவங்களுக்கு இங்க ஓட்டே கிடையாது. அது மட்டும் இல்லாம இது தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர்ல நடக்கக்கூடிய தேர்தலுக்கு வடநாட்டை சார்ந்தவங்களை இறக்குமதி பண்ணி நீங்க என்ன பண்ண போறீங்க? அங்க ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சு, வடநாட்டுக்காரங்களுக்கும் தமிழ்நாட்டுக்காரங்களுக்கும் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை நடந்துட்டா கூட வட இந்தியர்கள் தாக்கப்பட்டார்கள் சொல்லி ஒரு மிகப்பெரிய கலவரத்தை தூண்டி விட்டு தேர்தலை நிறுத்துறது. தன்னோட மான மரியாதை காப்பாத்திக்கணும், தான் வந்து மோடி முன்னாடி அசிங்கப்பட்டக்கூடாது, தமிழ் மக்கள் முன்னாடி அசிங்கப்பட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கலவரத்தை கூட பண்றதுக்கு தயாராக இருக்கக்கூடிய மனநிலை தான் அண்ணாமலையோட மனநிலையா அப்படிங்கிற கேள்வி தான் நமக்கு வருது. மக்களை பத்தி கவலைப்படல, கேட்டா நான் கோயம்புத்தூருக்கு தனி தேர்தல் அறிக்கை போட்டிருக்கேன் அப்படிங்கிறது. ஏங்க, யாராவது ஒரு தொகுதிக்கு தனி தேர்தல் அறிக்கை போடுவாங்களா? இது எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான விஷயம். அந்த தேர்தல் அறிக்கையில் அப்படி என்ன இருக்கு? ஒண்ணும் கிடையாது. நான் என்ன கேட்கிறேன், வழக்கமா ஒரு கேண்டிடேட் தேர்தல் நிற்கும் போது இந்தந்த ஏரியாக்களை நான் இந்தந்த பணிகளை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுப்பாரு. அறிக்கை கூட கிடையாது, அவர் வாய்மொழியா சொல்லுவாரு, நான் வந்தேன்னா இந்த இடத்துல ஒரு பேருந்து நிலையம் கட்டுவேன், இங்க இருக்கக்கூடிய பாதாள சாக்கடை திட்டத்தை கொண்டு வருவேன், மழைநீர் வடிகால் வாரியத்தை கொண்டு வருவோம், அங்க ஒரு பார்க்கை நாங்க புனரமைப்போம், இது மட்டும் இல்லாம இங்க ஒரு லைப்ரரி கொண்டு வருவோம், ஏற்கனவே இருக்கிற லைப்ரரி சரி பண்ணுவோம். இது மாதிரியான விஷயங்களை தான் வந்து ஒரு எம்பி கேண்டிடேட் ஒரு தொகுதிக்குள்ள செய்ய முடியும். ஆனா இவரு கோயம்புத்தூருக்குன்னு தனி தேர்தல் அறிக்கை போடுறேன், நான் ஜெயிச்சு வந்தா என்ஐஏவை கொண்டு வருவேன். இப்ப யாரு கேட்டா என்ஐஏ எதுக்கு கோயம்புத்தூர்லன்னு கேட்கிறேன். என்ஐஏ கோயம்புத்தூருக்குள்ள வர்றது வளர்ச்சியான்னு கேட்கிறேன். கோயம்புத்தூர் ஏற்கனவே வளர்ச்சி தான், அங்க ஏற்கனவே மிகப்பெரிய பிசினஸ் நடந்துட்டு இருக்கு, பணம் புழங்கிட்டு இருக்கு, லட்சக்கணக்கான மக்கள் வெளிமாநிலத்திலிருந்து கோயம்புத்தூர்ல பிழைக்க வந்துகிட்டு இருக்காங்க, மிகப்பெரிய
மிகப்பெரிய முதலீடுகள் அங்க போடப்பட்டிருக்கு, உற்பத்திகள் நடக்குது, வருமானங்கள் பெருகிட்டு இருக்கு, லேபர்ஸ் கூஞ்சிக்கிட்டு இருக்காங்க. கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, கரூர் வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய பிசினஸ் நடந்துகிட்டு இருக்கு. இந்த எந்த வளர்ச்சியும் குஜராத்ல இருந்து யாரோ ஒருத்தவங்க கொண்டு வந்தது கிடையாது. கடந்த 30 ஆண்டுகளா 40 ஆண்டுகளா திமுக அதிமுக ஆட்சி காலத்துல தான் கோவை மண்டலமே மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஆனா இவர் புதுசா வந்துகிட்டு மோடி வருகிறார், கோவையை நாங்கள் முன்னேற்றோம், ஒன்றும் தேவை கிடையாது. 20 வருஷம் மத்திய பிரதேசத்தை பாஜக தான் ஆண்டுகிட்டு இருக்கு. நீங்க இன்னும் மத்திய பிரதேசத்தை டெவலப் பண்ணல. 10 வருஷமா உத்தரப்பிரதேசத்தை பிஜேபி தான் ஆண்டுகிட்டு இருக்கு. ஆனா அங்க வேலை இல்லாம எல்லாம் இங்க வந்துகிட்டு இருக்காங்க. சோ முதல்ல ஏற்கனவே நீங்க பிடிச்ச வடநாட்டுல ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வாங்க. இங்க இருக்கக்கூடிய கட்டமைப்பை, இங்க இருக்கக்கூடிய முன்னேற்றத்தை பத்தி நீங்க பேச வேண்டிய தேவையே கிடையாது. இது ஏற்கனவே வளர்ந்து தான் நிக்குது. இந்த வளர்ச்சி அடைஞ்ச சூழல்ல நான் வேலை வாய்ப்பு உருவாக்கி தர்றேன், நான் மிகப்பெரிய முதலீடுகளை கொண்டு வந்துடுறேன் அப்படின்லாம் ஓட்டு சேகரிக்க இவருக்கு வந்து ஐடியா இல்ல. ஏன்னா அப்படி ஒரு நாள் தேர்தல் பிரச்சாரம் பண்ண முடியாது. அந்த கட்டமைப்பு எல்லாம் ஏற்கனவே இருக்கு. அதனால இவர் ஒரு புது ரூட்டை கண்டுபிடிக்கிறாரு. நான் வந்தா என்ஐஏவை கொண்டு வருவேன். என்ஐஏவை நீ எதுக்கு கொண்டு வருவேன்? இப்போ என்ஐஏவை கொண்டு வந்தோடனே கோயம்புத்தூர் வளர்ந்துருமா? கோயம்புத்தூர் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான வளர்ச்சி வந்துருமான்னு கேட்கிறேன். என்ஐஏவுக்கும் கோயம்புத்தூருடைய வளர்ச்சிக்கு என்ன சம்பந்தம்? என்ஐஏவுக்கும் கோயம்புத்தூர் மக்களுக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தமே இல்லாம நான் என்ஐஏவை கொண்டு வருவேன். எதையாவது பேசுறது, ஏதோ டெய்லியும் பதட்டத்துல கோவையில குண்டு வெடிப்பு நடந்து அப்படியே ரொம்ப கலவர பூமியா கோவை இருக்கிற மாதிரியும், இவர் ஒரு ஐபிஎஸ் படிச்சவர், இவரோட இன்ஃபுளுன்ஸ் யூஸ் பண்ணி என்ஐஏவை கொண்டு வச்சு அமைதியை கொண்டு வர போற மாதிரியும் அவர் பேசிட்டு இருக்காரு. கோயம்புத்தூர் கலவரத்துக்கு அடிப்படையில் யாரு காரணம்? சமீபத்தில் நடந்த கலவரத்தில் கூட பிரியாணி அண்டாவை திருடிட்டு போனது யாரு? இதே இந்து முன்னணி, ஆர்எஸ்எஸ், விஹெச்பி குரூப் தான். கோவையை மையமாக வச்சு கடந்த 20-30 ஆண்டுகள்ல சில கலவரங்களை ஏற்படுத்தியது யாரு? இந்த இந்துத்துவ சக்திகள் தான். கலவரத்தையும் பண்ணிட்டு நாங்க என்னையும் கூட்டு வருவோம், இது ஒரு தேர்தல் அறிக்கையா, இதுக்கு எல்லாரும் ஓட்டு போடணுமா, இது 10 மணிக்கு மேல பிரச்சாரம் வர பண்ணுவாரா, தட்டி கேட்டா உடனே வந்து தமிழ்நாடு அரசு வந்து என்னை வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட விடாமல் தடுக்குதுன்னு ஒரு கதைகள் வேற. அப்போ ஒட்டுமொத்தமா இது எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, மதுரை ஹைகோர்ட் தெளிவா சொல்லியிருக்கு 10 மணிக்கு மேல தேர்தல் பிரச்சாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு. அதையும் தாண்டி நீங்க பண்றீங்க. இது ஒரு தடவை 2 தடவை இல்ல, கடந்த 10-15 நாட்களா தொடர்ச்சியா தேர்தல் விதிமுறைகளை மீறிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்னா, தேர்தலை நடத்த விடாமல் தடுக்க வேண்டும் என்பதுதான் நோக்கமா இருக்கு. குறிப்பா வடமாநிலத்தை சார்ந்த ஆட்களை கொண்டு வந்து இறக்கி விட்டு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுறீங்க. ஏதாவது ஒரு சூழல்ல ஒரு கலவரம் வந்துட்டா இந்த தேர்தல் நிறுத்திக்கலாம் அப்படின்னு பாக்குறீங்க. இந்த சேம் கருத்தை தான் யார் சொல்றாங்க அப்படின்னா, திமுக சார்பா நேரடியா போட்டியிடக்கூடிய கணபதி ராஜ்குமாரே பிரஸ் மீட்ல சொல்றாரு. அப்போ ஏதோ ஒரு வகையில கோவையை பதட்டமாக்கி அதனூடாக ஒரு அறுவடை பண்ணணும், ஓட்டு அறுவடை பண்ணணும், கட்சியை வளர்க்கணும் அப்படிங்கிற மனநிலையில நீங்க செயல்படுறீங்க. உண்மையிலேயே வந்து உங்களுக்கு தமிழ் மக்கள் மேல பொறுப்பு இருக்கா? தமிழ் மக்கள் மேல பொறுப்பு இருந்தா நீங்க என்ஐஏவை கொண்டு வந்து கோயம்புத்தூர்ல பிரான்ச் ஆரம்பிக்கிறேன்னு நீங்க சொல்றீங்க. உங்களுடைய தேர்தல் அறிக்கையில தமிழர்களுக்கும் தமிழருடைய வளர்ச்சிக்கும் என்ன பங்களிப்பு இருக்கிற மாதிரியான ப்ரொபோசல்ஸ் நீங்க முன்வைக்கிறீங்க. ஏற்கனவே கடந்த 50 ஆண்டுகளா கோவை மண்டலம் வளர்ந்து நிக்குது பொருளாதாரத்துல. அந்த பொருளாதார வளர்ச்சிக்கு யாரு காரணம்? மோடி காரணமா, இல்ல இங்க இருக்கக்கூடிய திமுக அதிமுக காரணமா? இது மாதிரி பல விடையில்லாத கேள்விகள் தான் அண்ணாமலை நோக்கி நாம முன்வைக்கிறோம்.